சீதா அம்மன் கோயிலில் இருக்கிற அனுமன்ற பாதத்தில் விழுந்து கும்பிடினோம், பாட்டு பாடினோம் பாருங்கோ. என்னது இந்த கோயிலுக்குள்ளுக்கு போகிறதுக்கு 100 கட்டணுமோ? புத்தர் கோயிலோ பிள்ளையார் கோயிலோ தெரியல. வணக்கம். நூறலி அசோகவனம் என்று சொல்லப்படுகின்ற சீதா அம்மன் கோவில். யாழ்ப்பாணத்து சுதன் இப்போ வந்து நுவரெலியா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். என்னென்னா இங்கேருந்து கக்கலை பஸ் எடுத்து சீதா அம்மன் கோயிலுக்கு போய் பார்க்க போகிறேன். சீதா எலியா பிபிலம்மா நீட்டிலம்மா இதுதான் சீதா எலியா போய் பார்ப்போம். இதுதான் சீதா எலி அம்மன் கோயில்ன்ற உள்ளுக்கு. வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ நான் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து சீதா எலி அம்மன் கோயிலுக்கு தான் நுவரெலியாவில் இருக்க சீதா அம்மன் கோயிலுக்கு வந்து நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா சீதா அம்மன் கோயில் இங்கே இருக்குது. உள்ளுக்கு வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் போய் பார்க்கணும், பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க. சீதா அம்மன் கோயிலின்ற வரலாறு என்னென்னு சொன்னால், ராமாயணத்தின்படி ராவணன் சீதையை வந்து சிறைப்பிடித்து வைத்திருந்த இடம்தான் இது. இதை வந்து அசோகவனம் என்றும் சொல்லுவினோம். இந்த இடத்தை சுற்றி இருக்கிற பகுதியை ஃபோட்டோ பார்த்துக்கிறதுக்கு அலவுட் இல்லையா, இதில் வேண்டிய பார்த்துட்டு போவோம். முதலெல்லாம் சீதா அம்மன் கோயில் என்னென்னா உள்ளுக்கு காணொலி எடுக்க அலவுட் இல்லை போல். முதல்ல எல்லாம் எடுத்தவ எடுக்க விட்டவ, இப்போ எடுக்க அலவுட் இல்லை, என்னன்னு தெரியலை. உள்ளுக்கு போகிற பாதை கோயிலுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குமெண்டு. இந்த சீதாம்மன் கோயிலுக்குள்ளுக்கு போகிறதுக்கு வந்து வெளிநாட்டுக்காரருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும் காசும் வந்து அறவிடப்படுது. அதோடு வந்து உள்ளூர் மக்களுக்கு இலவசம் போல் அப்படின்னா போட்டிருக்கணும். ஆனால் அங்காளி பக்கம் பார்த்திங்கன்னா 4000 ரூபா 100 ரூபான்னு சொல்லியிருக்கு. அதை பற்றி சரியான விளக்கம் தெரியல. இந்த கோயில் நிர்வாகத்தோட கிட்ட தான் தெரியும். ஆக மொத்தத்தில் இந்த கோயிலுக்குள்ளுக்கு போகிறதுக்கு வெளிநாட்டுக்காரர் 100 ரூபா கட்ட வேண்டி வரும். உள்ளுக்கு வீடியோ ஃபோட்டோ எடுக்க அலவுட் இல்லை. அந்த கோயில் அந்த உள் வளாகத்தில் இதில் அனுமன் மற்றது அனுமன்ற கால் தடம், இதில் ஒரு ஏரி ஓடுது, எல்லாத்தையும் போய் பார்ப்போம். பாருங்க. ஆஞ்சநேயர் ஹனுமான் இது அதோ ஒன்று அதோட ஹனுமான் பாதம் உள்ளுக்கு என்ன நல்ல வடிவாக இருந்தது. ஹனுமான் பாதம் வண்டினம் என்னன்னு தெரியல. இதுவாக இருக்கும் எல்லாம் இந்த பாறைகள் ஏற்பட்ட காலப்போக்கில் ஏற்பட்ட குழிகள். ராமாயண கதை வந்து அது உண்மை இதிகாசமோ இல்லை அது நடைமுறையில் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு இடைப்பட்ட ஒரு போரில் சம்பவமாகவும் இருக்கலாம். ஆனால் எழுதப்பட்ட ஆதாரங்களோ எழுதப்படாத ஆதாரங்கள் இல்லை. இதெல்லாம் வந்து அதுக்கான இது இந்த நம்பிக்கை நான் கூட சொல்லலை, சொல்கிறேன். இது வந்து அனுமற்ற பாதமாகும். அப்படி தான் இருக்கு பாருங்க. 300 பெருசு காலப்பாருங்க. நல்ல ஒரு அமைப்பில் இருக்கா.
சீதா இல்லையா இந்த சீதாம்மன் கோயிலுக்கு நான் வந்த நாள் வந்து இதுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மொத்தம் வந்து நான் பள்ளிக்கூடம் ரிப்பேரிக்க மற்ற நாங்களில் வந்திருக்க முடியும். அப்புறம் கொலிச்சு அது இதான்னு சொல்லி போனதோட அப்புறம் ட்ரைனிங் எல்லாம் போனதோட அப்படியே இங்கே வர முடியாமல் போயிட்டு அதுக்கு பிறகு இந்த டியூட்டி பண்ண 2-3 வருஷம் வெளிநாடுகளுக்கு தான் சுற்றுப்பயணம். இப்போ தான் வந்து இந்த பார்க்குறேன். எங்கள்ட உள்நாட்டிலே நல்ல வடிவான இடங்கள் இருக்குது. ஏன் வெளிநாட்டுக்கு போனேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுவேன். உண்மைதான். ஆனாலும் இருக்கிற காலம் அந்த குறிப்பிட்ட வயசில் வந்து நாங்கள் புலம்பெயர் நாடுகள் வெளிநாடுகளுக்கு போய் பார்க்கணும். அப்போ வந்து ஒரு அனுபவம். குரங்குக்கு நல்ல வீட்டை தானே விளையாடிடும். பூஜா ஆஞ்சநேயர்கிட்ட பாதம் இந்த இடத்தடிக்கு போனால் அங்கே நெஞ்சால வந்துருக்கேன் பாருங்க. இல்லை பார்த்தீங்கன்னாண்டா கூடுதலாக வந்து வட இந்தியா நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கணும். என்ன விஷயம்னு சொன்னால் இது வந்து ராமாயணம் ட்ரையல்னு சொல்லி இலங்கையில் ராமாயணம் நடந்த அந்த இடங்களுக்கு எல்லாம் போய் சுற்றுப்பயணம் போய் பார்க்கணும். அதில் வந்து சீதாலி அம்மனுக்கு பெறணும். மற்றது மன்னாருக்கும் பெற வேணும்டா அங்கே தான் ராமசேது பாலம்னு சொல்லி அது இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வரையினோம். பாட்டு பாடினோம் பாருங்க. இந்த இடத்துல நான் நிறைய சுற்றுலா பயணிகளை பார்த்துருக்கேன். இப்படியே வந்துட்டு அதில் போயிட்டோம். நாங்கள் வடகிழக்கு மாகாணத்தில் திருவண்ணாமலைக்கு வரவே. என்னென்னா திருவண்ணாமலையில் வந்து கூடுதலாக இது இருக்குது தானே என்னது கோணசுரம் ராவணட்ட தேசம். இவாருங்க குரங்கு கூட்டம் வந்துட்டு குளிக்கிறதுக்கு போல. இந்த ஆக்கள் அட்டாக் நடக்குது. குளிக்கணும் பாருங்க வெயிலுக்கு. Sri Ramayana. Brother, where are you from? We are from India. Rajasthan? Yes, sir. Nice to meet you. You are also from? I am Sri Lanka. You are from Sri Lanka. Yeah, but my friends, family in Rajasthan. Okay. They married in Tamil Nadu. They are in Chennai now. Now they are. Yeah, let's take one photo. Rajasthan la vandirukra. How is this place? Place is nice, very very good. Yeah. And you, for surely you should visit Sitarama temple in Sri Lanka. Noor Island. Next visit? Next visit we are going to Ella now. Ella. And you visited Ramasetu Bridge in Sri Lanka, Mannar, Talai Mannar. Ramasetu Bridge. Ramasetu Bridge, where is it? ஸ்ரீ ராமாயணம். இலங்கையில் நுவரெலியான்னு சொல்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற சீதா அம்மன் கோவிலுக்கு தான் வந்து நிற்கிறேன் பாருங்க. இதுதான் சீதா அம்மன் கோவில். ஸ்ரீராம ஜெயமன் கிடக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உடுப்பு கடையில் பூசைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு விற்கணும். சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துனீங்களானே சீதா அம்மன் கோவில். ஏன்னா சீதா எலியன்னு சொன்னால் எலியன்ற சிங்களத்தில் சீதா எலிய அந்த அம்மன் கோவில் சொல்கிறது. சீதா அம்மன் கோவில் அடிக்க போய் பார்த்துட்டோம். நுவரெலியா கெக்ரியான்னு சொல்கிற ஒரு நீர்த்தகத்து தான் வந்துருக்கேன். இங்கே வந்து போட்டிங் செய்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதுவும் கூடுதலாக சுற்றுலா பயணிகள் வர இடம் தான். இதுவும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு தான் வந்திருக்கேன். நுவரெலியாவே 10 வருஷம் தான். நாங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறோம். இது வந்து அபயபுரம் ரோட். நீங்கள் அங்கேருந்து நுவரெலியாவிலேருந்து பஸ் எடுத்தாலும் இங்கே வரலாம். சன் இன் மூன் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் லேக்கை பார்த்தபடியே இதுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம்.
ஹோஸ்ட் ஐடி குதிரை எல்லாம் இருப்பாங்க. போட்டிங் செய்கிற இடம். இதுண்டா இன்னொரு பக்கம். நாங்கள் முதல்ல வந்து ஒரு போட்டிங் செய்ய ஞாபகம் இருக்குது எனக்கு. நல்லா இருக்குது இதில், நல்ல கிளைமேட்டுக்கு காலநிலைக்கு நல்லா இருக்குது. ஆனால் போட்டில் போய் பழக்கம் இல்லாதவங்க வைத்த கிடக்கு. அவ்வளோந்தான், இந்த ஒரு இதுக்கு தான் இவ்வளோ ஆசை. எவ்வளோண்ணா டிக்கெட்? டிக்கெட் எவ்வளவு? அந்த போட்டு ப்ரைஸ் இருக்குது பாருங்க. அதில் இருக்குது. இந்தியாவில் இருக்குது பாருங்க. இது ஒரு வகையான போட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வகையான போட்ஸ் தான் பயணம் செய்யலாம். சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் போயிட்டு பாருங்க. நல்ல மலையோரம் நல்லா இருக்குது. ஆனால் நல்ல ஒரு இடம், வித்தியாசமாக இருக்குது. உண்மையில நல்ல ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு காலம், நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது. நல்ல சில்லன் இருக்குது. இந்த போட்டிங் செய்யறதுக்குரிய இடம் தான். வந்து ஃப்ளோட்டிங் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. கிரிக் லைக் இன்னும் நாட்டியோ பேர் போட இது. லைக் பின்னேறம் போல வந்தால் நல்ல பனி மூட்டமாக இருக்குது இந்த இடம். என்ன வடிவாக இருக்குது பாருங்க. இந்த 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 வியூவை பாருங்க. அம்மா சொல்லி இல்லை, நேராக வந்து பார்க்குறேன். இல்லை வட்டி ஆசையாக இருக்குது பார்க்க. பனி படத்தைக்க நல்லா இருக்குது. பின்னேறம் எடுத்து காட்டுறேன். காற்றுக்கு எப்படி அந்த பூக்காண்டு ஆடுதுண்டு பாருங்க. நல்ல வடிவான பூ. தான் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். இந்த பக்கம் நடந்து போனால் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் விற்கிற கடை இருக்கான், போய் பார்ப்போம். பார்க்குள்ளுக்கு போகிறதுக்கு குறிப்பிட்ட டிக்கெட் வாங்குவேன். காசு 160 ரூபா. அது பரவாயில்லை. நான் இப்போ என்னென்னா இங்கேருந்து ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் விற்கிற கடை இருக்கான். அதை போய் பார்த்துட்டு வந்து உள்ளுக்கு போவோம். இந்த லேக்குண்ட நீர்த்தேக்கத்தின் அமைப்பை பாருங்க அப்படி இருக்குங்க. நல்ல வடிவாக இருக்குது. இந்த மலையோர கிராமங்களை பாருங்க. அதுக்கு முதல் இங்கே பாருங்க போட்டிங் செய்து கொண்டு வரணும். சாமியார் வந்து நான் அங்கே சந்திச்சேன். சாமியார் இப்போ நடந்து வந்துட்டார். இன்னும் எவ்வளோ மீட்டர் போகணுமே? சீதாம்மா கோயிலுக்கு பகலுக்கு போயிட்டு சீதாம்மா கோயிலுக்கு போய் நின்றுட்டு அங்கே நின்று சினிமா வெளிமடை போயிடும். அப்புறம் வெளிமடை போய் அதால் போயிட்டு வரேன். சரியா, இன்னைக்கு நைட்டு வெளிமடை தங்குற முன்னுக்கு வந்தாங்க. முன்னுக்கு போட்டுனோமா? முன்னைக்கு அது ரம்புட்டான், ஸ்ட்ராபெரி மாதிரி ரம்புட்டான். அது நல்லா தெளிவான தண்ணி. என்ன
சாமியார் இப்போவே குளிர் தொடங்குது. எந்த கடவுள் என்ன குளிர். எங்கே போனாலும் பாருங்க ஒரு ஸ்ட்ராபெரி கடையை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நுவரெலியால் தோட்ட வேலை செய்து கொண்டிருக்கணும். ஒரு மரக்கறிகள் நட்டு கொண்டிருக்கிறாங்க. அது அக்காவா களை புல்லு பிடுங்குறா. பார்த்தீங்கன்னா நுவரெலியாவில் வந்து உள்ளூர் மக்கள்கிட்ட சின்ன கடை ஒன்று இருக்குது, ரோட்டு கடை. அது என்ன கடைன்னா மரக்கறி கடை. அங்காலாவே இந்த கிராமத்து வீடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு மரக்கறி கடை, பழக்கடை, வாழைப்பழ கடை எல்லாம் இருக்கு. வாழைப்பழம் இது ஈரப்பிலாக்காயோ வண்டிக்காய் வாழை தோட்டம் வச்சிருக்கீங்கன்னா தண்ணீர் வச்சு கொண்டு இந்த அதில் உரம் போடுறாரு பாருங்க அண்ணன். ஓ இதில் ஒரு கோயில் இருக்குது. புத்தர் கோயிலோ பிள்ளையார் கோயிலோ தெரியல. என்னென்னா பிள்ளையாட்ட சிலையும் இருக்குது, புத்தட்ட சிலையும் இருக்குது. அதில் ஒரு ஐயர் நிற்கிறார், கேட்டு பார்ப்போம். இது வந்து நுவரெலியாவில் இருக்க ஒரு ஐயப்பன் கோயில். 22 வாரத்தில் இவரும் இருக்கிறார். யாரு? ஐயனர். இது ஐயனர் தான். ஐயப்பன் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வந்து நிற்கிறேன். நுவரெலியாவில் இருக்கிற சின்ன இடத்துல ஐயப்பன் கோயில் இருக்கு பாருங்க. முன்னுக்கு அடுத்துட்டு சரி சரி. நீங்கள் மட்டும் பயஞ்சிருக்கிறீங்க? இன்னும் உங்களுக்கு இது என்ன யாகம் நடக்க பூஜை? இப்போ இங்கேயும் இந்த வருஷமும் நடக்குமாப்பா பெருசாக? டிசம்பரில் விசேஷ பூஜை சிறப்பாக இருக்கும். திருமணம் நடக்காத இப்போ தான் இங்கே முதல் தரம் இப்போ பார்க்குறேன். இன்னொன்று நிறைய இருக்குது, கொஞ்சம் இடக்கான எடுத்து வச்சிருக்கோம். சரி சரி. இதெல்லாம் நேர்த்திக்கணும் பாருங்க. இந்த காப்பு வளகாப்பு அந்த அடிப்படையில் பார்த்தீங்களா வள தொட்டில் கட்டுறதை பார்த்துருக்கேன். இப்போ இதுதான் இப்போ பார்க்குறேன். சரி அம்மன் ஓகே. 18 படி நல்ல ஒரு அமைவோட இல்லை இதுக்கு.